அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாபாரதத்தில் ஆதி பருவம் பகுதி 28 பார்க்க போகிறோம். அஸ்தினாபுரத்து மக்கள் அரச குடும்பத்தை பற்றிய விஷயங்களை வெளிப்படையாக தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. திருதராஷ்டிரன் அரசனாக முடியாது, அதுக்கு தகுதி போதலை. ஆட்சிக்கு முற்றிலும் பொருத்தமானவர் பீஷ்மர். ஆனால் தாம் ராஜ்யத்தை திறந்து விட்டதா அவர் நெடுநாளைக்கு முன்பே விரதம் பூண்டுட்டார். எக்காரணத்தை முன்னிட்டு அந்த விரதத்திலிருந்து விலக மாட்டார். துரியோதனன்ட்ட சில குறைகளை மக்கள் உணர்ந்தாங்க. அதனால் யுதிஷ்டிரன் ஒருவன் தான் நாட்டை ஆள தகுதி வாய்ந்த மன்னன்னு மக்கள் பேச்சாக இருந்தது. துரியோதனன் நாட்டில் வேவு பார்க்குறவங்கள பல பேரை நியமித்து வச்சுருந்தான். பொதுமக்களுடைய அபிப்பிராயம் முற்றிலும் தனக்கும் தன் தந்தைக்கும் அனுகூலமாக இல்லைன்றதை அவன் நினச்சி ரொம்பவும் மனசு நொந்துக்கிட்டான். தன் தந்தைகிட்ட தனியாக சந்தித்து தன் உள்ளத்தில் கொதித்து கொண்டிருந்த உணர்ச்சிகளெல்லாம் அவன் வாரி வாரி கொட்டி தள்ளினான். தாங்கள் ஏன் யுதிஷ்டிரனை இளவரசனாக்குனீங்க? நாட்கள் ஏற ஏற அவன் ஆட்சி தரத்திலும் கீர்த்தியிலும் அதிவேகமாக முன்னேற்றம் அடைந்து வருகிறான். தங்களுக்கு கண் தெரியாத காரணத்தினாலையும் அவன் மக்களுக்கு செய்கிற நன்மை காரணமாகவும் மக்கள் அவனை அரசனாக விரும்புகிறாங்க. அப்படின்னா ராஜகுமாரனாகிய நான் ஒரு அடிமையாக ஒதுக்கப்படுகின்றேன். இத்தகைய பரிதாபகரமான நிலையில் வாழ்ந்திருப்பதை காட்டிலும் நான் மடிந்து போவதே மேல். நிலைமை வரம்பு கடந்து போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது செயலில் ஈடுபட்டு ஆகணும். தயவு செஞ்சு தீர்மானம் பண்ணுங்கன்னு துரியோதனன் தன் தந்தையிடம் கோரினான். அதுக்கு திருதராஷ்டிரர், எனக்கு கண் பார்வை இல்லைனாலும் இந்த நெருக்கடியான நிலைமையை என்னால் புரிந்து கொள்ள முடியும். மக்கள் எல்லாரும் என்னுடைய சகோதரன் பாண்டுவோட மகன்கள் ஆட்சி செய்வதை விரும்புகிறாங்க. அவசரப்பட்டு நாம் ஏதாவது செயலில் இறங்கினா அது நமக்கே கேடாக வந்து அமையும்னு சொல்கிறாரு. அதுக்கு துரியோதனன், தந்தையே, தயவு செய்து என் சொல்லுக்கு சிறிது செவி சாயுங்கள். நமது பாட்டனாராகிய பீஷ்மர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில நடுநிலையோடு இருக்கிறாரு. என்னையும் என் சகோதரர்களையும் கிட்டத்தட்ட செத்துப்போகும் நிலையில் வைத்து பீமன் எங்களை நசுக்கிய பொழுதும் பாட்டனார் அது தலையிடலை. பிறகு பீமனுக்கு நாம் விஷம் வைத்ததை அவர் அறிந்தும் அதில் அவர் தலையிடலை. ஆகவே அவர் நம்ம ஒருபோதும் எதிர்க்க மாட்டார். துரோணரோட மகன் அஸ்வத்தாமன் என் மீது வைத்திருக்கும் அன்பு மிகவும் உறுதியானது. நலம் கேடு அனைத்திலும் அவன் என்னோட இருப்பான். அவனை பின்பற்றி அவருடைய தந்தை துரோணரும் தாய்மாமா கிருபரும் நம் பக்கம்தான் சார்ந்திருப்பாங்க. சித்தப்பா விதுரர் நிச்சயமாக பாண்டவருக்கு உரியவராவார். ஆயினும் அவரிடம் உறுதிப்பாடு எதுவும் கிடையாது. தர்மத்தை பற்றி பேசுகிறதுல தான் அவர் நிபுணர். தர்மத்தை மட்டுமே அவர் பேசி கொண்டிருப்பார். நல்லதோ கெட்டதோ எதையாவது சாதிக்க அவரால் இயலாது. ஆகையால் அவரை நாம் பொருட்படுத்த வேண்டாம். நமக்கு உறுதி வாய்ந்த தக்க பின்பலத்தை ஆயத்தப்படுத்திட்டு அவங்கள தோற்கடிக்க நம்ம திட்டம் போடணும். இதில் காலதாமதம் உதவாது. காலதாமதம் செஞ்சோம்னா நாம் அழிஞ்சு போவோம்னு துரியோதனன் திருதராஷ்டிரன் கிட்ட சொல்கிறான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.